ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு livelove.recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கொடுக்கக்கூடிய டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்றதான். இந்த சாம்பார் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல் எல்லாத்துக்கூடையும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக இந்த சாம்பார் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். இப்போது இந்த சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான சாம்பார் மசாலா பவுடரை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா அதாவது மல்லியையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. காரத்துக்கு இதுக்கு 2 வரமிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி நல்ல வாசனை வரும். அந்த அளவுக்கு வறுத்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சாம்பாருக்கு பேஸ் மசாலாவே இது தான். ஸோ இதை பர்ஃபெக்டாக குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் பேஸில் ஒரு 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பையும் இந்த மாதிரி நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பம்கின் பீசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் பட்டர்நட் ஸ்குவாஷ் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இது முங்குற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை 5 to 6 விசிலுக்கு குக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா குக் ஆனதுக்கப்புறமா மேஷ் பண்ணி விட்டுருங்க. ஒரு லேடிலோட பேக் சைடை கூட யூஸ் பண்ணி இதை நல்லா ஃபைன் பியூரியாக நீங்கள் மேஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம சாம்பார் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போது ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதுலேயே கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அதாவது 10லேருந்து 15 போல் வெந்தயத்தை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. வெந்தயம் அதிகமானால் ஒரு மாதிரி கசப்பாயிடும், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை, 10-15 சின்ன வெங்காயத்தை நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூடவே நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம டேமரின் ஆட் பண்ண போகிறதில்ல. டேமரின் எக்ஸ்ட்ராக்டோ டேமரின் பேஸ்ட்டோ நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த சாம்பாருக்கு புளிப்பு தரது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோ மட்டும்தான். அதனால் ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோவை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. டொமேட்டோஸ் நல்லா மஷியாக குக் ஆகிற வரைக்கும் இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு டொமேட்டோஸ்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அதிகமான ஸ்பைஸ் பவுடர்லாம் நம்ம ஒன்றும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா சாம்பார் மசாலா பவுடர், அந்த சாம்பார் மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போது இது கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸிலிருந்து கொஞ்சமாக அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா துவரம்பருப்பையும் பம்கினையும், அந்த பியூரியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பியூரி கூடயே இதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பாருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதை ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இனிஷியலாக வச்சு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதை மூடி வச்சு நம்ம குக் பண்ணலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிக்கும். இதை நம்ம மூடி வச்சு குக் பண்ணாலும் அடிக்கடி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ரோல் பாயில் ஆகி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜாகரி அதாவது வெல்லம் அல்லது சுகரை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம்.
இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா உப்பு சரி பார்த்துக்கோங்க. ஸ்பைஸ் பவுடர்ஸ்லேருந்து வர ராஸ்மெல்லாம் போயிடுச்சான்றதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் இஸ் ரெடி நவ். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாரை எப்படி பருப்பே இல்லாமல் செய்கிறதுன்ற ரெசிபியை ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.